ஹாய், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஆக்ஷன் வேர்ட்ஸ் பத்தி. ஆக்ஷன்ஸ்னா செயல்கள்னு அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் எழுதுறேன். அதை நீங்க கண்டுபிடிங்க. எது ஆக்ஷன், எது ஆக்ஷன் இல்ல. இப்போ இதுல எதெல்லாம் ஆக்ஷன்ஸ், எதெல்லாம் ஆக்ஷன்ஸ் இல்லைன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இன்னுமே கொஞ்சம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே. சோ இப்ப இதுல எதெல்லாம் ஆக்ஷன்ஸ், எதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்ல. இப்ப ஈட் அதை நம்ம தான் செய்யறோம். கரெக்டா நம்ம சாப்பிடுறோம், செயலை செய்யறோம். ஸ்லீப் ஆக்ஷன், ரன் செயல், ட்ரிங்க் கொண்டு வர்றது, திங்க் யோசிக்கிறோம், அதுவும் ஆக்ஷன் தான். இமேஜின் கற்பனை பண்றோம், ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கிறோம், ஃபர்கெட் மறக்கும், இது எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான், செயல்கள் தான். ஓகேவா? அப்போ பிஸி, பிஸியா இருக்குன்னு தான் சொல்லுவோம் தவிர பிஸியை நம்ம செய்யறது கிடையாது. அப்போ பிஸி ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட். லேசி சோம்பேறித்தனமா இருக்கிறது, அது ஒரு ஸ்டேட் தான், ஆக்ஷன் கிடையாது. ஆக்டிவ் சுறுசுறுப்பா இருக்கிறது, அதுவும் ஆக்ஷன் கிடையாது. ஹோம் வீடு ஆக்ஷன் கிடையாது. சென்னை அது ஒரு பிளேஸ், ஆக்ஷன் கிடையாது. ஆங்கிரி அதுவும் வந்து ஸ்டேட் தான், கோவமா இருக்கிறது. ஓகே. ஹாப்பி சேட் இது ரெண்டுமே ஃபீலிங்ஸ் தான், நம்ம இதை செய்ய முடியாது. ஓகேவா? பியூட்டி அழகா இருக்கிறது தான், சோகமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. சோ இந்த இருக்கிறது ஸ்டேட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் ஆக்ஷன் நம்ம சொல்லணும், ஆக்ஷன்ஸ் கிடையாது. சோ ஆக்ஷன்ஸ்னா இதெல்லாம் தான். ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா verbsன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ வாட் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ் கால்ட் இன் இங்கிலீஷ்? verbs. சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு verbsலயே 3 ஃபார்ம் இருக்கு. ஓகே. இங்கிலீஷ்ல உங்களுக்கு verbsல 3 ஃபார்ம் இருக்கு. V1, V2, V3. ஃபார் எக்ஸாம்பிள் V1 eat, ate, eaten. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதை எடுத்துட்டாமே இந்த V1, V2, V3 ஃபார்ம் இருக்கு. ஆக்ஷன் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு, நான் ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப எங்க V1 யூஸ் பண்ணுவீங்க, எங்க V2 யூஸ் பண்ணுவீங்க, எங்க V3 யூஸ் பண்ணுவீங்க. சோ V3 நான் கம்மிங் கிளாஸஸ்ல சொல்றேன். V1 வந்து நம்ம பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? V2 எங்க யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்ல முடிஞ்சு போனதுல யூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவோம், ஃபியூச்சருக்கு will பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ பிரசன்ட்டுக்குனா V1, ஓகேவா? பாஸ்டுக்குனா V2, பிரசன்ட் அதாவது ஃபியூச்சர்னா will பிளஸ் V1 யூஸ் பண்ணு. இப்ப I eatனா நான் சாப்பிடுறேன், I ateனா நான் சாப்பிட்டேன். இதே ஃபியூச்சர்னா நான் I will eat, நான் சாப்பிடுவேன்னு அர்த்தம். அப்ப ஈட்டன் எங்க யூஸ் பண்ணுவோம், V3 ஃபார்ம் எங்க யூஸ் பண்ணுவோங்கிறது நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கம்மிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அது இப்போதைக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ வேர்ப்ஸ்னா என்னது, ஆக்ஷன் செயல்கள்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து உடல் உறுப்புகள் மூலியமா செய்யறது, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க உடல் உறுப்புகளை வச்சும் செய்யலாம், பாடி பார்ட்ஸை வச்சும். அது பிசிக்கல் ஆக்ஷன், இல்லாட்டி மைண்ட் ரிலேட்டட், இல்லாட்டி ஃபீலிங் ரிலேட்டடா கூட இருக்கலாம். அது வந்து மென்டல் ஆக்ஷன்ஸ். எந்த ஆக்ஷன் இருந்தாலுமே அதை நம்ம இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே. இது எல்லாத்துக்குமே V1, V2, V3 இருக்கு. சோ V1 ஃபர்ஸ்ட் ஃபார்ம், V2 செகண்ட் ஃபார்ம், V3 வந்து தேர்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கிராமட்டிக்கல் டேர்ம் பாத்தீங்கன்னா V3க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கலனாலும் ஓகே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது V1, V2, V3 ஃபார்ம்ஸ். ஓகேவா? இதுலயே 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ரெகுலர் ஃபார்ம், இன்னொன்னு வந்து இர்ரெகுலர் ஃபார்ம். ரெகுலர் ஃபார்ம்னா ஒண்ணும் இல்ல, இந்த V1, V2, V3 கூடயே நம்ம ஆட் பண்ணுவோம் சர்டன் லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இடி ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஐஇடி ஆட் பண்ணி V2, V3 மாத்துவோம். ஓகேவா? அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாமா? ஒரு வேர்டு வந்து ஈட முடியுதுன்னா நீங்க டி மட்டும் ஆட் பண்ணா போதும் V2, V3 மாத்துறதுக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இது எல்லாமே ஈட முடிகிற ஆக்ஷன் வேர்ட்ஸ். சோ இதை வந்து நீங்க V2, V3 மாத்துறதுக்கு ஜஸ்ட் ஆட் டி.
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இடி அப்ப எங்க ஆட் பண்ணுவீங்க? இடி வந்து எஸ்ஹெச்ல முடியுது, சிஹெச்ல முடியுது, டபுள் எஸ்ல முடியுது, இல்லாட்டி எக்ஸ்ல முடியுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இடி ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் V2 V3 மாத்திரக்கு இடி தான் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐஇடி ஆட் பண்ணுவீங்க சில வேர்ட்ஸுக்கு. எப்போன்னா ஒரு ஆக்ஷன் வேர்ட் வந்து உங்களுக்கு கான்சனன்ட் பிளஸ் ஒய்ல முடியுது. கான்சனன்ட்னா என்னது? AEIOU இந்த 5 லெட்டர்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே கான்சனன்ட். சோ ஒரு வேர்ட் வந்து கான்சனன்ட் பிளஸ் ஒய்ல முடியுதுன்னா நீங்க அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி ஆட் பண்ணணும். இங்க பாருங்க ஸ்டடி, மேரி இதெல்லாம். இதே வந்து பிளே, இது பாருங்க ஏ இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வவ்வல் வவ்வல் பிளஸ் ஒய்னா இடி தான் ஆட் பண்ணணும். ஓகே, வவ்வல் பிளஸ் ஒய்னா என்ன பண்ணுவீங்க? இடி ஆட் பண்ணணும். அப்ப எப்போ ஐஇடி ஆட் பண்ணுவீங்க? கான்சனன்ட் பிளஸ் ஒய். ஓகே, இப்ப மேரி ஆர் பிளஸ் ஒய் தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி. ஸ்டடி டிஒய் தான் இருக்கு கான்சனன்ட். சோ ஸ்டடீட். புரிஞ்சுதா? இது ஒரு ரூல். அப்புறம் சில வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம கடைசி லெட்டரை டபுள் பண்ணி இடி போடுவோம். ஸ்டாப்ட், ராப்ட் இந்த மாதிரி. அதே மாதிரி பாருங்க, இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து ரெகுலர் ஃபார்ம். ரெகுலர் ஃபார்ம்ல என்ன பண்றீங்க? V1 கூடயே லெட்டர்ஸ் ஆட் பண்ணி V2 V3 மாத்துறது ரெகுலர் ஃபார்ம். அப்ப இர்ரெகுலர் ஃபார்ம்னா என்னது? இர்ரெகுலர் ஃபார்ம்னா நம்ம V1 கூட எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். வேர்ட்ஸே மாறும். இதுலயே ஒரு 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா V1 V2 V3 எல்லாமே சேமா இருக்கும். புட் புட் புட், கட் 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 அந்த மாதிரி. ரெண்டாவது இதுல என்னன்னா ரெண்டு சேமா இருக்கும். ஐதர் V1 V3 சேமா இருக்கலாம், இல்லாட்டி V1 V2 சேமா இருக்கலாம், இல்லாட்டி V2 V3 சேமா இருக்கலாம். அந்த மாதிரி சிட் சாட் சாட். ஓகே, கம் கேம் கம். இதுல பாருங்க V1 V3 சேமா இருக்கு. கம் கேம் கம்ல. சிட் சாட் சாட்ல V2 V3 சேமா இருக்கு. அடுத்தது தேர்ட் ஃபார்ம்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், ஈட், ஏட், ஈட்டன், கோ, வெண்ட், கான் அந்த மாதிரி. ஓகேவா? இதுதான் வந்து இர்ரெகுலர் ஃபார்ம். சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு. அது வந்து ரெண்டு ஃபார்ம்லயுமே எழுதலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் கேசஸ். எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது. இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்ஷன் வந்து பிசிக்கல் ஆக்ஷனா இருக்கலாம், மென்டல் ஆக்ஷனா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே ஆக்ஷன்ஸை நம்ம இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட வேர்ப்ஸுக்கு V1 V2 V3 இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னா அதுதான் வந்து ஒரு ஆக்ஷன் எப்ப நடந்தது அந்த டென்ஸை காட்டி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உதவுது. ஓகேவா? சோ V1 V2 V3 அந்த ஃபார்ம்ஸ்லயே வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ரெகுலர் ஃபார்ம், இன்னொன்னு வந்து இர்ரெகுலர் ஃபார்ம். ரெகுலர் ஃபார்ம்னா ஒன்னும் கிடையாது. நீங்க இடியோ டிஓ ஐஇடியோ ஆட் பண்றது V2 V3 மாத்துறதுக்கு. இதே இர்ரெகுலர் ஃபார்ம்னா அதுக்கு நீங்க எதுவும் ஆட் பண்ண மாட்டீங்க, வேர்ட்ஸே மாறும். புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா லேர்ன் பண்ணி நீங்களும் இங்கிலீஷ் பேசணுமா? நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூல்ல லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.